ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நம்ம என்ன புக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெராண்டா ரேஸ்லேருந்து சரித்திர தேய்ச்சிக்கோள் கிட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த சரித்திர தேய்ச்சிக்கோளில் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து 4th டே வரைக்கும் இருக்க மெட்டீரியலில் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து புக்கு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டே நமக்கு ஃபஸ்ட்டு டேக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பகுதி ஆல ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும், இலக்கணம் வரும், அடுத்து ஆ இருக்கும், அடுத்து ஈ இருக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு 3 இருக்குமா தமிழில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேயில் இலக்கணத்துலேருந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து புக் வைஸ் படிக்க போகிறோம். இப்போ சிலபஸ் வைஸில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பொருத்துதல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து தொடரும் தொடர்பும் அறிதல் அப்படின்னு இருக்கும். பிரித்தெழுதுக. இந்த 3 டாப்பிக்கும் வந்து இப்போ வந்து படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புகழ்பெற்ற நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து 8 தொகை 10 பாட்டு. அப்போ 8 தொகையில் எத்தனை நூல்கள் இருக்குது? 8 நூல். அதை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள் வந்து பாடியவங்க, அதோட பாட்டுடை தலைவன். ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸில் வந்து பாட்டுடை தலைவன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ புக்லேயே நமக்கு இருக்குது, ஸ்கூல் புக்கில் பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லிலாம் இளந்திரையன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும், இதெல்லாம் வந்து படிக்கணும். அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. அதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புறநூல் ஒரே ஒரு புறநூல் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா களவழி 40. அடுத்து அகநூல்கள் 6, அதோட எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 50 காப்பியம் 5 காப்பியம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 திருமுறைகள் வந்து எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னாலே கன்ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லா நூல்களுக்குமே கொடுத்துட்டாங்க. இப்போ பாரதியார் அப்படின்னா அவர் என்ன எழுதியிருக்காரு? புதிய ஆத்திச்சூடி, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, சந்திரிகையின் கதை, நவதந்திர கதைகள், ஞானரதம், சுதேசகீதங்கள். இந்த மாதிரி பாரதியார் எழுதின எல்லா நூல்களையுமே தொகுத்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் பாரதிதாசனுக்கும் புரட்சி கவி, எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, இரண்ட வீடு அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லா ஆசிரியர்களுக்கான நூல்களையுமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் புக்கையும் கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து புக்கை தனியாக படிக்கணும் அப்படிலாம் இல்லை. அடுத்து பொருள் கூறுகளை பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. 6ஆம் வகுப்பில் வந்து என்னென்ன இருக்குமோ அதை வந்து இது வந்து சமச்சீர் புக்கு, நம்மளோட ஓல்டு புக் இருக்குல்ல, அதில் இருக்கதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் வகுப்புக்கு, அப்புறம் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புக்குரியதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி புது புக்கில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லாமே நமக்கு தொகுத்து அப்படியே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து புக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் STK கிட்டு போட்டிருந்தப்பே வந்து புக்கு வாங்கி படிக்கிறது பெட்டர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓல்டு புக்கெலாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நமக்கு வந்து ஓல்டு புக்கு புது புக்கு நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்குள்ளே நமக்கு நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புக்கில் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு கிட் இருந்தாலே நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். நமக்கு புது புக்லேருந்து 11th 12th கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, கேட்டுட்ருக்காங்க. அதனால் 11th 12th வந்து நமக்கு இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்னது? தொடரும் தொடர்பும் அறிதல். அப்போ இந்த மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இது சொன்னது யார் அப்படின்னா அய்யனாரிதனார். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸானது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? குடப்புலவியனார். புறநானூரில் இருக்கு. இந்த மாதிரி வந்து நமக்கு அப்படியே ஒரு சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைனா அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா அப்படின்னும், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருதுன்னு சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லியும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்லி இப்போ 8 தொகை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா என் பெருந்தொகை. அந்த மாதிரி கலித்தொகை அப்படிங்கிறதுக்கு குறுங்கலி, கற்றணிதோடு ஏற்றும் களி, கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 பாட்டு நூலுக்கு, 14 கீழ்கணக்கு நூல்களுக்கு, 50 காப்பியம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆசிரியர் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நூல்களுக்குமே வந்து அதுக்கான பேர் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு என்னென்ன சான்றோருக்கு என்னென்ன அடைமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ திருவள்ளுவர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாயனா, தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், மாதான பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், அந்த மாதிரி வந்து திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இலக்கியத்தில் யாருன்னா ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் அரசியலில் யார் அப்படின்னா ஈவிகே சம்பத். இதுவே சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரித்தெழுதுக. 6ஆம் வகுப்புலேருந்து இது வந்து பழைய புக்கில் பிரித்தெழுதுக 6ஆம் வகுப்பில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 6, 7, 8ன்னு நமக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்குரியதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புது புக்குமே கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் புக்கு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம புக் வைஸாக படிக்கிறதுக்கு இவங்க வந்து சிலபஸ் வைஸாக தொகுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இது 3 படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பயிற்சி வினா வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எழுதி பார்த்துக்கணும். இப்போ உள்ள புட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 6க்கு A. அப்போ ஆன்சர் நம்ம இங்கே எழுதி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ 6க்கு A. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா படித்து எழுதி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சா. அடுத்து டே 2க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் வந்து சுருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கு பயிற்சி வினா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சருக்கையும் கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து டே 3க்கு வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எதிர்ச்சொல், பொருந்தாத சொல், பிழை திருத்தம். இந்த 3 வந்து டே 3க்கு வந்து படிக்க போகிறோம். இதே மாதிரி புக்கில் இருக்க எல்லாமே அப்படியே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். இந்த மாதிரி நமக்கு தெரியல. முக்கணி அப்படின்னா மாப்பலா, வாழை. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த இப்போ விரிச்செழுத மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து இதில் எது வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தப்பானது எது? எதுகை. ஏன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இதெல்லாம் வந்து பகுபத உறுப்பிலக்கணங்கள். இப்போ மோனை, எதுகைங்கிறது தனி கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மாற்றி கொடுத்து அதில் எது தப்பானது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நிறையா இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து சந்தி பிழையற்ற தொடர். எங்கே வந்து இச்சு, இக்கு, இத்து இப்போலாம் வரும், எங்கே வராது, அந்த மாதிரி வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து வருது. அதுக்கு வந்து எங்கெங்கே வரும் எங்கெங்கே வராதுன்னு சொல்லி அந்த இப்போ வல்லின மிகா இடங்கள் இந்த இடத்துலலாம் வராது, இந்த இடத்துல வரும்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒருமைப்பன்மை பிழையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து படிக்கணும். இப்போ ஓர் எந்த இடத்துல வரும், ஒரு எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஓர் இலை. ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். இப்போ ஈங்கிறது உயிரெழுத்து தானே, அங்கே வரும். இதுவே ஒரு பசு அப்படிங்கிறப்ப உயிரெழுத்து இல்லாததுக்கு முன்னாடி ஒருன்னு வரும். இது வந்து நம்ம குழப்பிடக்கூடாது. ஓர் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் உயிரெழுத்து வருதோ அங்கே ஓர் வரும். உயிரெழுத்து இல்லாததுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி தான் இது, அது, இஃது, அஃது இந்த மாதிரிலாம் வந்து போடுறது நம்ம. அடுத்து ஒளி மரபுகள். இப்போ ஆடுனா கத்தும், சிங்கம்னா முழங்கும், இந்த மாதிரியும் நமக்கு கேட்குறாங்கல்ல, அதுவுமே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு விலங்குகளோட இளமை பெயர்கள், அதோட குட்டிகளுக்கு என்னென்ன பெயர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. சிங்கத்துக்கு சிங்கக்குருளை, அந்த மாதிரி தாவர உறுப்போட பெயர் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வலுவு சொற்கள். அடமலை அப்படிங்கிறத அடைமலை. இந்த மாதிரி வந்து புக்கில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்கல. இதை மட்டும் படித்தாலே போதும் தான். இப்போ அதே மாதிரி அது பயிற்சி வினா கொடுத்துருக்காங்க டே 3க்கு. இதை நம்ம படித்து பார்த்துட்டு இதை நம்ம எழுதி பார்த்து நம்ம ஆன்சருக்கையும் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ வந்து கரெக்டாக எழுதிருக்கோம். அடுத்து டே 4க்கு மேக்ஸு. அதில் வந்து வர்க்கம், கன எண்கள், அதுக்கான பண்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கன எண்ணா எப்படி, வர்க்க எண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்து அதுக்கு வந்து நமக்கு மாதிரி வினாக்களும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரும் செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து நமக்கு டே 1லேருந்து டே 4 வரைக்கும் இருக்கிற அந்த புக்கில் வந்து இருக்குது. நமக்கு வந்து சிலபஸ் வைஸு ஃபஸ்ட்டு தமிழை முடிக்கிறோம். தமிழும் மேக்ஸும் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழும் மேக்ஸும் சைட் பை சைடாக நம்ம படித்து டெஸ்ட் எழுத போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக பகுதியாக முடித்த பிறகு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரியும் வைப்பாங்க. ஸோ அதையும் நம்ம எழுதி பார்த்துக்கலாம். அப்பப்போ படிச்சுட்டு அப்பப்போ ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
இதான் வந்து ஃபஸ்ட்டு புக்குக்கான ரிவ்யூ. இந்த புக்கு வந்து வாங்கணும், இந்த கிட்டு வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.